மோட்டார் பிளஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். இன்னும் சில வினாடிகளில் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஜனாதிபதி பல தீர்மானங்களை எடுத்துள்ளார். மேல்மாகாண தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமலாகும் பிரதேசங்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் வேலை திட்டம். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதி. மாவட்டங்களுக்கு இடையிலான பயணங்கள் மீது கடும் கட்டுப்பாடு. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மக்காவில் உம்ரா கடமைகளை நிறைவேற்ற வெளிநாட்டு முஸ்லிம்களுக்கு சவுதி அரேபியா அனுமதி. இனி விரிவான செய்திகள். மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பல்வேறு தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளார். ஆட்களை தனிமைப்படுத்தும் நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக தத்தமது வீடுகளில் தனிமைப்படுத்தும் அரசாங்கத்தின் நடைமுறை சிறப்பான பெறுபேறுகளை தந்துள்ளது. இதனை மென்மேலும் சீராக்க வேண்டும். எனவே சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், போலீசார், ராணுவத்தினர் இதனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு 10வது நாளில் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதன் பெறுபவர்களுக்கு அமைய தொற்று இல்லாதவர்களை 14 நாட்களின் பின்னர் பொது வாழ்க்கையில் ஈடுபட அனுமதிக்குமாறு ஜனாதிபதி சுகாதார அதிகாரிகளை பணித்துள்ளார். கோவிட் ஒழிப்பு ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்துரையாடலில் தீர்மானங்கள் எட்டப்பட்டன. இந்த கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கொரோனா வைரஸ் பற்றிய அனுபவம் இல்லாத முன்னைய சந்தர்ப்பத்தில் மக்களை மிகவும் சிறப்பாக பாதுகாக்க அரசாங்கத்தால் முடிந்தது. அப்போதைய முறைமைகளையும் மூலோபாயங்களையும் அனுசரித்து தற்போதைய நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எழுமாற்றான PCR பரிசோதனைகளை தொடர்ந்து மேற்கொள்வதும் அவசியம். முடிந்தளவு விரைவாக பெறுபவர்களை பெறுவதும் அவசியம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஒருவருக்கு எங்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டாலும் பெறுபவர்கள் கிடைக்கும் வரை அவரை தனிமைப்படுத்தலுக்குட்படுத்துவது கட்டாயமானதென்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட பின்னர் உரிய பிரதேசங்களையும் அவர்களுடன் தொடர்பை பேணியவர்களின் நடமாட்டத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நோய் தொற்று பரவுவதை தடுப்பதற்காகவே ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்படுகிறது. எனவே ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள பிரதேசங்களில் அதனை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி போலீசாருக்கு பணிப்புரை விடுத்தார். பொருள் விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு அப்பாலான மாவட்டங்களுக்கு இடையிலான பயணங்களை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னரை போன்றே ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகித்து வருவதாக பொருளாதார மறுமலர்ச்சிக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ச தெரிவித்தார். மாவட்ட பிரதேச செயலாளர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், உள்ளூராட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் மத்தியில் பொறுப்புகளை பகிர்ந்தளித்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முதியோர் கொடுப்பனவுகள் வீடுகளுக்கே வழங்கப்படுவதாகவும் பெசில் ராஜபக்ச தெரிவித்தார். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதியொன்றினை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் அமுலில் உள்ள ஊரடங்கு சட்டத்தை தொடர்ச்சியாக நவம்பர் 9 திங்கள் காலை 5 மணி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குளியாப்பிட்டி, எஹலியகுட போலீஸ் பிரிவுகளிலும் குருநாகல் நகரசபை எல்லையிலும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை ஊரடங்கு சட்டம் அமுலாகும்.
இக்கால பகுதியில் வழமை போன்று ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களை வழங்க வேண்டாம் என்று ஜனாதிபதி போலீசாரை பணித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளாஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாகும் மேல் மாகாணத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப் போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மாவட்டங்களில் வாழ்வாதாரத்தை இழந்து உதவி தேவைப்படும் நிலையில் உள்ளதாக கண்டறியப்பட்ட குடும்பங்கள் மத்தியில் 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதார உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய நாடெங்கிலும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட சகல குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதி வழங்கும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இந்த முயற்சியில் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், கிராமிய குழுக்களின் பிரதிநிதிகள், பாதுகாப்புத் துறையினர் ஆகியோரும் பங்களிப்பு வழங்குகிறார்கள். மேல் மாகாணத்தில் மக்களின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் போன்றவற்றை வீடுகளுக்கே கொண்டு சென்று விநியோகிக்கும் திட்டம் ஒன்றும் அமுலாக்கப்படும். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாகும் மாவட்டங்களில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தடை இல்லை. நாட்டிலுள்ள 18 போலீஸ் பிரிவுகளில் எதிர்வரும் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இவற்றில் மேல் மாகாணத்தைச் சேர்ந்த 112 போலீஸ் பிரிவுகளும், குளியாப்பட்டியில் 5 போலீஸ் பிரிவுகளும், எஹலியகுட போலீஸ் பிரிவும் உள்ளடங்குகின்றன. இதற்கப்பால் குருநாகல் மாநகர சபை எல்லையிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாகிறது. கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது இதன் நோக்கம் என்பதால் ஊரடங்கு விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்குமாறு ஊடக பேச்சாளர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மேல் மாகாணத்தில் அத்தியாவசிய பொருட்களை வீடுகளுக்கே விநியோகிக்கும் வேலை திட்டத்தை அமுலாக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிலர் நிபந்தனைகளின் அடிப்படையில் பொருட்களை விநியோகிக்கலாம். அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களில் தகவல்களை பெற முடியும். மொத்தமாக 89 நிறுவனங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் தமது அலுவலக அடையாள அட்டைகளை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக பயன்படுத்தலாம். ஊரடங்கு அமுலாகும் காலப்பகுதியில் முடிந்தவரை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் மக்களிடம் கேட்டுக் கொண்டார். ஊரடங்கு அமுலாகாத பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் வெளியே செல்லும் பட்சத்தில் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை அனுசரிப்பது கட்டாயமானது. முகக்கவசம் அணியாமல் செல்வதும், ஆள் இடைவெளி பேணாமல் இருப்பதும் தண்டனைக்குரிய குற்றம் என்று அவர் கூறினார். நவகமுவ போலீஸ் நிலைய சிறைக்கூடத்தில் உயிரிழந்த சந்தேக நபருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கவில்லை என்று பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன கூறினார். மேல் மாகாணத்திலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்த போதிலும் GCE உயர்தர பரீட்சை வழமையான முறையில் நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித்த தெரிவித்துள்ளார். எனவே பரீட்சார்த்திகளும் பரீட்சை கடமைகளில் ஈடுபடுவோரும் ஊரடங்கு சட்டத்தை முட்டுக்கட்டையாக கருதக்கூடாதென்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். அவர் எமது நிலையத்திற்கு வழங்கிய பேட்டியில் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இலங்கையில் பரவியுள்ள கோவிட்-19 வைரஸின் மரபணு கட்டமைப்பை ஆழமாக ஆராய்ந்து வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவுக்கு பொறுப்பான பணிப்பாளர் விசேட மருத்துவ நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் சுதத் சமரவீர தகவல் அறிவித்தார். இலங்கையில் தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸின் மரபணு கட்டமைப்பு முன்னர் பரவிய நுண்ணுயிரியின் கட்டமைப்பை விட வித்தியாசமானது. இந்த வைரஸின் மரபணு கட்டமைப்பு மாறி வருவது குறித்து ஆராய வேண்டியிருக்கிறது. உள்ளூரில் பரவும் நுண்ணுயிரையும் வெளிநாடுகளில் பரவும் நுண்ணுயிரையும் ஒப்பிட்டு நோக்கி தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதன் மூலம் வைரஸ் வேகமாக பரவுவதற்குரிய காரணங்களை கண்டறிய முடியும் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவுக்கு பொறுப்பான பணிப்பாளர் விசேட மருத்துவ நிபுணர் சுதத் சமரவீர கூறினார். ஸ்ரீ, உங்களுக்கு மோட்டார் பிளஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? மோட்டார் பிளஸின் புதிய தொழில்நுட்பமானது 100% துல்லியமாகவும் இலகுவாகவும் இழப்பீட்டினை குறைந்த ஆவண வேலைப்பாட்டுடன் பெற முடியும். இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பண கொடுப்பனவற்ற இழப்பீட்டினை பெறும் வசதியும் இவர்களிடம் உண்டு. வேற ஏதாவது? மோட்டார் பிளஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளாஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன்.
பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்ட போதிலும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் நலன் கருதி 6 ரயில்களை சேவையில் ஈடுபடுத்தப் போவதாக ரயில்வே பொது முகாமையாளர் டிலந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பிரதான மார்க்கத்திலும் புத்தளம் களனிவெளி கரோர மார்க்கங்களிலும் ரயில் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். பிரதான மார்க்கத்தில் ரம்புக்கன ரயில் நிலையத்தில் இருந்து அதிகாலை 5:25க்கும் பொல்கஹவலையிலிருந்து காலை 6:25க்கும் கொழும்பு கோட்டை நோக்கி ரயில் வண்டி ஒன்று புறப்படும். சிலாபம் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 4:50க்கும் அவிசாவளையிலிருந்து அதிகாலை 4:55க்கும் கொழும்பு கோட்டை நோக்கி ரயில் வண்டிகள் பயணத்தை தொடங்க உள்ளன. காலி ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 4:50க்கு கொழும்பு கோட்டை நோக்கி ரயில் வண்டி ஒன்று புறப்படும். மருதானி ரயில் நிலையத்திலிருந்து காலை 6 மணிக்கு பொல்கஹவல நோக்கி ரயில் சேவை ஒன்று நடத்தப்பட உள்ளது. இந்த ரயில் வண்டிகளில் பரீட்சாதிகளும் அவர்களை அழைத்துச் செல்லும் பெற்றோரும் ஆசிரியர்களும் மாத்திரமே பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு காலி மாவட்டத்தைச் சேர்ந்த எல்பிடி கெட்டன் தொல தோட்டத்தில் உள்ள லைன் குடியிருப்புகள் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதாக குடியிருப்பாளர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். இந்த குடியிருப்புகளில் வாழ்வது மிகவும் சிரமமான காரியம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த பிரச்சினை பற்றி சம்பந்தப்பட்டவர்களுக்கு பல தடவைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் இதுவரை எதுவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குறை கூறுகிறார்கள். இந்த விடயத்தை பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். உலகச் செய்திகள். பிரதம மந்திரி போரிஸ் ஜான்சன் அறிவித்த 1 மாத கால முடக்க நிலை அதனை தாண்டியும் நீடிக்கப்படலாம் என்று உயர்மட்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று பரவல் கட்டுப்பாட்டிற்குள் வராவிட்டால் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு பின்னரும் முடக்க நிலை தொடரலாம் என்று அமைச்சர் மைக்கேல் கவ் கூறியுள்ளார். பிரதமர் ஜான்சன் வியாழக்கிழமை தொடக்கம் அமலுக்கு வரும் வகையிலான புதிய கட்டுப்பாடுகள் பற்றி அறிவித்திருந்தார். இங்கிலாந்தில் நாளாந்தம் 20,000க்கும் மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்படும் பின்புலத்தில் இந்த அறிவித்தல் வெளியானது. கனடாவின் கியூபெக் நகரில் புராதன ஆடைகளை அணிந்து வாளை ஏந்தி வந்த நபர் 2 பேரை வெட்டி கொன்றுள்ளார். மரித்த ஆன்மாக்களை நினைவுகூரும் தினத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஆயுதபாணி 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயதை கொண்டவராக இருக்கலாம் என்று போலீசார் அறிவித்தனர். இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகள் பூர்த்தியாகும் வரை நகரவாசிகள் கதவுகளை அடைத்து வீடுகளில் இருக்க வேண்டும் என போலீசார் கேட்டுள்ளனர். வெளிநாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம்கள் 7 மாதங்களுக்கு பின்னர் முதல் தடவையாக புனித மக்கா நகரில் உள்ள பெரிய பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இன்று தொடக்கம் சுமார் 10,000 முஸ்லிம்கள் உம்ரா கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த கடமைகள் நிறைவேற்றுவதற்காக சவுதி அரேபியா செல்லும் முஸ்லிம்கள் 3 நாள் சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுவது அவசியம். அதன் பின்னர் கஅபாவை வலம் வர அனுமதிக்கப்படும் என சவுதி ஊடகங்கள் அறிவித்துள்ளன. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் எண்ணக்கருவில் உருவான சுபிட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக நீர்ப்பாசன அமைச்சு அமலாக்கும் குளங்களை புனரமைப்பதற்கான திட்டம் சமீபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்குரிய நிகழ்ச்சிகள் மகாவலி எல் வலயத்தில் உள்ள சில நீர்த்தேக்கங்களை மையமாக கொண்டு இடம்பெற்றன. அமைச்சர் சமல் ராஜபக்ச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த வேலை திட்டத்தின் கீழ் மகாவலி எல் வலயத்தை உள்ளடக்கும் வகையில் விவசாய உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் 8 நீர்த்தேக்கங்களும் அவற்றின் அணைக்கட்டுகளும் செப்பனிடப்படும். இதற்கு ராணுவம் உதவி செய்ய உள்ளது. இந்த புனரமைப்பு பணிகளால் கடந்த 1/4 நூற்றாண்டாக தரிசு நிலமாக இருந்த 200 ஏக்கர் காணியில் 2 போகங்களிலும் பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டியுள்ளது.
வீட்ல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். ஜிம்பாப்வே அணியின் பாகிஸ்தான் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டி இன்று ராவல்பிண்டியில் நடைபெற்றது. இதில் முதலில் துடுப்படுத்தாடிய ஜிம்பாப்வே வீரர்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 206 ஓட்டங்களை எடுத்தனர். பாகிஸ்தான் அணி 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 36வது ஓவரில் வெற்றி இலக்கை தாண்டியது. இனி இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இன்று அபுதாபியில் நடைபெற்ற 53வது IPL போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை எதிர்கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் வீரர்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு 153 ஓட்டங்களை எடுத்தார்கள். சென்னை வீரர்கள் 7 விக்கெட்டுகள் எஞ்சிய நிலையில் வெற்றி இலக்கை அடைந்தனர். சென்னை வீரர் ருத்துராஜ் கெய்வாட் சிறப்பாட்டக்காரராக தெரிவானார். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். உலகில் ஆக கூடுதலான திறன்பேசிகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் பட்டியலில் முதல் தடவையாக அமெரிக்காவின் ஆப்பிளை பின்னுக்கு தள்ளி சீனாவின் xiaomi 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. கடந்த செப்டம்பருடன் முடிவடைந்த காலாண்டில் xiaomi நிறுவனம் ஏற்றுமதி செய்த திறன்பேசிகளின் எண்ணிக்கை 4.5 கோடியை தாண்டியிருந்தது. இதே காலப்பகுதியில் ஆப்பிள் நிறுவனம் 4 கோடிக்கு சற்று அதிகமான திறன்பேசிகளை மாத்திரம் ஏற்றுமதி செய்திருந்தது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இங்கிலாந்தில் 2வது தடவையாக நாடு தழுவிய முடக்க நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதை வர்த்தக சமூக தலைவர்கள் விமர்சித்துள்ளார்கள். இதன் மூலம் பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என வர்த்தகர் லியூக் ஜான்சன் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து 2 டிரில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட் கடன் தொகையை திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் இன்னொரு முடக்க நிலை கட்டுப்படியாக மாட்டாதென அவர் குறிப்பிட்டார். எனினும் வேலைவாய்ப்புகளை பாதுகாத்து பொருளாதாரத்தை பேணுவது, உயிர்களை காப்பது ஆகிய 3 விடயங்களுக்கும் இடையில் சமநிலையை பேண வேண்டியிருப்பதாக இங்கிலாந்து அரசாங்கம் வாதிடுகிறது. ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை.
நாட்டின் பல பாகங்களில் இடிமுழக்கத்துடன் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடிமின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அவதானம் தேவை என்று திணைக்களத்தின் வானிலை உத்தியோகத்தர் முகமது சாலிஹின் தெரிவித்தார். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மற்றும் சப்ரகமுக மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஜனாதிபதி பல தீர்மானங்களை எடுத்துள்ளார். மேல் மாகாண தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமலாகும் பிரதேசங்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் வேலை திட்டம். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதி. மாவட்டங்களுக்கு இடையிலான பயணங்கள் மீது கடும் கட்டுப்பாடு. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மக்காவில் உம்ரா கடமைகளை நிறைவேற்ற வெளிநாட்டு முஸ்லிம்களுக்கு சவுதி அரேபியா அனுமதி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.